மெசனின் ஃப்ளோர் எக்ஸிக்யூஷனோடைய பார்ட் 2 வீடியோ இது. இதுக்கு முன்னாடி வீடியோவில், அதாவது பார்ட் 1 வீடியோவில் இதுக்கான ஃபேப்ரிகேஷன் அப்புறம் எரெக்ஷன் பாதி வரைக்கும் காட்டியிருப்போம். அதே நேரம் மெசனின் ஃப்ளோர்னா என்னங்கிற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்போம். இந்த பார்ட் 2 வீடியோவில் பாதி எரெக்ஷன்லேருந்து ஃபைனல் அவுட்கம் வரைக்கும் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெசனின் ஃப்ளோர்னா என்னங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருப்போம், அது வேணா போய் பார்த்துக்கலாம். மெசனின் ஃப்ளோருங்கிறது நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லையோ இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வேர்ஹவுஸ்லையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட இடத்துல ஸ்டோரேஜுக்காகவோ இல்லை ஆஃபீஸ்க்காகவோ வேறு ஏதாவது யூஸ்க்காகவோ பண்ணக்கூடிய ஒரு இடைத்தளம் இல்லை குறுக்கு தளம்னு கூட சொல்லலாம். இந்த மெசனின் ஃப்ளோருங்கிற வார்த்தைக்கும் இடைத்தளம் இல்லைனா குறுக்கு தளம்ங்கிறதா அர்த்தமும். இது ஒரு ஃப்ளோருடைய ஹைட்லேயே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன ஹைட் வருமோ அந்த ஹைட்லேயே இது இருக்கும். இதோடைய மெயின் பர்பஸே இது தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணுமோ எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நாங்கள் இங்கே எங்கள் கிளைண்ட்டோடைய விருப்பப்படியும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்டேர் கேஸ் ஸ்டெப் ஏறினா அங்கே ஒரு கேன்டிலிவர் டைப் சின்ன மெசனின் ஃப்ளோரும், அதுலேருந்து பிளாட்ஃபார்ம் வழியாக வந்து இந்த கார்னரில் 20 அடிக்கு 15 அடி சைஸில் மெசனின் ஃப்ளோரும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இந்த ஃப்ளோர் ஆஃபீஸ்க்காகவும் ஸ்டோரேஜுக்காகவும் பயன்படுத்தப்படும். அப்புறம் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த பிரைமரி செக்ஷன் இவ்வளோ பெருசு தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இதுக்கு கண்டிப்பாக இந்த சைஸ் செக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்கை மட்டும் சின்னதாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோட எக்ஸாக்ட் அளவு 21 அடிக்கு 15 அடி. இது ஒரு மிக்ஸ்டு ஸ்பேன் ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு சைடு வரக்கூடிய 21 அடி கிளியர் ஸ்பேனாக இருக்கும். இதோட இன்னொரு சைடு வரக்கூடிய 21 அடியில் சென்டரில் பில்லர்ஸை போட்டிருக்கும். ஸோ ஓவராலாக இது ஒரு மிக்ஸ்டு ஸ்பேன் ஸ்ட்ரக்சர். இதில் வரக்கூடிய கிளியர் ஸ்பேன் செக்ஷனுக்கு 300 RHS யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த 15 ஃபீட்டுக்கும் 21 ஃபீட் மல்டி ஸ்பேனுக்கும் 240 RHS யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதில் எல்லாமே கிரிட் செக்ஷன் தான். இந்த ஃப்ளோருடைய பரப்பு வரக்கூடிய MS செக்கர்டு பிளேட், அதுக்கு 5 mm இல்லைனா 4 mm கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் 1.25 டன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வரக்கூடிய லைவ் லோடுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 30 kgs அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் இப்போ சொல்கிற எல்லா லோடும் எல்லா கால்குலேஷனும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இது இந்த ஃப்ளோரில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆக்சிடென்டல் லோட். இந்த ஃப்ளோருடைய சீட் இன்ஸ்டலேஷன் ஒர்க் போகிறப்ப பிரைமரி செக்ஷன்ஸில் லோடும் ஃபோர்ஸும் அதிக அளவில் ஆக்ட் ஆகும். ஏன்னா சீட்டு வைக்கிறதா இருக்கட்டும், சீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், நவுத்துறது, ஏன்னா MS பிளேட்டாக இருந்தாலும் சரி இல்லை வி போர்டு மாதிரியான ஃபைபர் சிமெண்ட் போர்டாக இருந்தாலும் சரி, இந்த செக்ஷன்ஸ்லேயே எங்களால் பர்மிசபிள் டிஃப்ளெக்ஷனை பார்க்க முடிஞ்சது. அது ஒரு மைனரான டிஃப்ளெக்ஷன் தான். இது ஒரு தரமான செக்ஷனுங்கிறனால ஃபுல்லாக லைவ் லோடு எல்லாமே இதில் வந்ததுக்கப்புறமும் இதில் வந்து ஒரு மைனரான பர்மிசபிள் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரியான ஃப்ளோருக்கு இந்த சைஸ் செக்ஷன்ஸ் தான் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். இதை விட செக்ஷன்ஸ் நீங்கள் கீழே போனீங்கன்னா சரியான கால்குலேஷனோ சரியான தேர்வோ இல்லாமல் செக்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோருடைய ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே செக்ஷன்ஸ்லாம் டிஃப்ளெக்ஷன் அதிகமாயிரும், ஈல்டு பாயிண்ட்டையும் அச்சீவ் பண்ணிடும். சரியான செக்ஷன் தேர்வு பண்ணலைன்னா அது அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தையும் அச்சீவ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்திடும். இது வெறும் மேலோட்டமான தகவல் மட்டும்தான். இதில் சொல்லப்படாத சில இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸும் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அப்புறம் எனக்கு இங்கே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. நம்ம நண்பர் கேட்ட மாதிரி இந்த கேள்வி என்கிட்ட அடிக்கடி நிறைய பேர் கேட்பாங்க, ஈவன் கிளைண்ட்டும் கேட்பாங்க, எதுக்கு செக்ஷன்ஸ் கொஞ்சம் இவ்வளோ ஹெவி செக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இதோட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம்ல, இதோட கொஞ்சம் சின்ன செக்ஷனை யூஸ் பண்ண தாங்கும்ல அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குது. இது பொதுவாகவே ஒன்று, இதை வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இதில் எவ்வளோ லோடு செயல்பட போகுது, அதாவது அந்த ஸ்ட்ரக்சரில் செயல்படுற லோடு எவ்வளோங்கிறது தெரிய வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு மெசனின் ஃப்ளோர்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் ஆக்ட் ஆகக்கூடிய பேசிக் லோட்ஸ், அதாவது டெட் லோடு, லைவ் லோடு, ஆக்சிடென்டல் லோடு, இதையெல்லாம் பார்த்து அந்த செக்ஷன் அதை தாங்குமா அப்படின்னு பார்த்து தான் தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை பார்க்கும்போது இது பெருசாக தெரியுது நிறைய பேருக்கு. ஒரு RCC பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு வரக்கூடிய பீமை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது ஹையர் டெப்த் இருக்கிற ஒரு பீமாக தான் இருக்கும். இந்த ஃப்ளோர் பீமோடைய டெப்த்தை பொறுத்த வரைக்கும் RCC பில்டிங்கில் அதோடைய ஸ்பேனுக்கு அங்கே பீமில் என்ன டெப்த் கொடுக்கப்படுதோ அதுக்கும் சிமிலராக தான் ஸ்டீல் பில்டிங்கில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஃப்ளோர் பீமுக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சிமிலராக தான் இருக்கும். சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான். பொதுவாக வெளியே இருந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிற பார்வையே ஸ்டீலோடைய செக்ஷன் சின்னதாக இருந்தாலே நல்ல லோடு தாங்குவோம், அதிக ஸ்பேசிங்லையும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஸ்டீல் வேணால் RCC விட தன்னுடைய சொந்த எடை கம்மியாக இருக்கலாம். மற்றபடி ஸ்டீலுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ்னு ஒன்று இருக்குது. ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அந்த ஸ்டீலால் எவ்வளோ ஸ்பேனுக்கு லோடு தாங்க முடியும், எவ்வளோ கேரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அளவு தான். ஸோ இந்த செக்ஷன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. எங்கே இந்த மாதிரி தவறான புரிதல்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா அது சில ஃபேப்ரிகேட்டர்ஸ் பண்ணுற தப்புனால தான். சில ஃபேப்ரிகேட்டர்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு சரியான செக்ஷன்ஸ் தேர்வு பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேப்ரிகேட்டர்ஸ் மினிமம் லோடு தாங்கக்கூடிய செக்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற மக்களுக்கும் இதுக்கு இந்த செக்ஷன்லாம் சரியாக இருக்கும், இவ்வளோ தான் இதுக்கான செக்ஷன்ஸ், அவங்களுக்கு இதை தாண்டி பெரிய செக்ஷன்ஸும் அதிகம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு சைஸ் தான் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. இதனால தான் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெரிய செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் இதுக்கு இவ்வளோ பெரிய செக்ஷன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளார தானாகவே வந்தது. இது கேள்வி கேட்குறவங்க தப்பு கிடையாது. இது கண்டிப்பாக சில ஃபேப்ரிகேட்டர்ஸ் பண்ணுற தவறுனால தான் இப்படி நடக்குது. இந்த மாதிரி தப்பான செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, உதாரணத்துக்கு ஃப்ளோரை எடுத்துக்கிட்டோம்னா கூட அதால் லோடு கேரி பண்ண முடியல, ஈல்டு பாயிண்டில் இருக்குதுன்னா அதில் நீங்கள் ஏறி நடக்கும்போது அது ரப்பர் மாதிரி வளைஞ்சு கொடுக்கும்.
கொஞ்சம் அழுத்தி கால் வச்சேன்னா கூட அதை நல்லா அமுங்கி கொடுக்குறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும். நாளாக தொய்வு ஏற்படுறதை உங்களால் நார்மலாகவே பார்க்க முடியும். இப்போ நான் சொல்கிறது ஃப்ளோருக்கு மட்டும் இல்லை, ஓவரால் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன வீக்கான செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் வராது. இதோட ஒரு பெரிய ஃப்ளா ஏற்படும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த லெவலுக்கு போகாது. ஏன்னா பொதுவாக ஹையர் கிரேடு டியூபு, சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹையர் செக்ஷன்ஸ் இது மாதிரியான ஒர்க் அதிகமாக போயிட்டே இருந்துச்சுன்னா, இது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்தால் தான் இது அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் அடுத்த லெவலுக்கு வளர முடியும். இது எல்லாமே லோ லெவல் செக்ஷன்ஸ்லேயே, லோ லெவல் கிரேட் டியூப்ஸ்லேயுமே மட்டுமே இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த லெவலுக்கு போகலாம் வாய்ப்பே கிடையாது. இதில் டெவலப்மெண்ட்டுங்கிறதே இருக்காது. அதனால உயர்த்துற கிரேட்ஸ் அண்ட் செக்ஷன்ஸை திறன் வாய்ந்த ஸ்ட்ரக்சர்ஸில் பயன்படுத்துறது தான் சரியான ஒன்றா இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஒர்க் உங்களுக்கு பண்ணணும்னா கீழே உள்ள எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், PBCSB பில்டிங்ஸ் இது மாதிரியான ஒர்க் தமிழகம் முழுவதுமே பண்ணுறோம். தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Uh-huh.